السلام عليكم ورحمة الله وبركاته. سيدنا بيوت سليمان. الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நேசர் நம்முடைய நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்து வாழும் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுடைய அருட்பார்வையில் நடைபெறுகிற இந்த பெருவிழாவில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பது போல் மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்வை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து அல்லாஹ்வை பார்க்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அருமையானவர்களே, புனிதமான ரமதானுடைய மாதம், அதிலும் ரமதானுடைய இரண்டாவது பத்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருகிற ஒரு பத்து. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதிகம் கிடைக்கிற வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் அல்லாஹ் விரும்புகிற நேசர்களுக்கு முன்னால் அமர்ந்து சிறிது நேரம் அவனை பற்றி பேசுகிற பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வருடத்தினுடைய மாதங்கள் 12, அதுல ஒரு மாசம் ரமதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் மொத்தம் 12, அதுல ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மகனை கொண்டு மீதி உள்ள 11 பேருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தான். ஏன்னா பிற்காலத்துல யாபானா இஸ்தக்ஃபிர் லனா, அக்கா எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க என்று பிள்ளைகள் 11 பேர்களும் வாப்பாட்ட சொன்னாங்க. அப்ப யூசுப் நபியினுடைய பரக்கத்தால் 11 பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்த மாதிரி இந்த ஒரு ரமலானின் பொருட்டால் 11 மாதங்களுக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் தருகிறான் என்று இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார். அப்ப கடந்த 11 மாதங்கள் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யவில்லை, நான் பாவமே செய்யாதவன் என்று யாரும் சொல்வதற்கு இல்லை. அப்படிதானே? நான் இன்னைக்கு காலையில எழுப்புறதுல இருந்து எந்த பாவமுமே செய்யல அப்படின்னு ஒருவர் உங்களிடத்தில் சொன்னால், ஒஹுவ அஃஸத்துன் நாஸ், மக்களில் பெரும்பாவி அவர்தான் என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏனென்றால் இப்படி சொல்வதற்கான தகுதி உலகத்தில் ஒருவருக்கு இருக்குமே, ஆனால் அது யாருதான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாதா சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்றேன். இன்னொரு ரிவாயத்துல நான் 100 தடவை அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்றேன். அந்த மன்னிப்பு எதுக்கு அப்படிங்கிறது இரண்டாவது கட்டம். ஆனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாங்க. அதனாலதான் இமாம் கஸாலி சொன்னாங்க, வாழ்க்கையில் நான் பாவமே செய்யல என்று ஒருவர் சொன்னால் அவர் மக்களில் மிக பெரும் பாவி.
நம்ம அடிக்கடி சொல்ற செய்தி தான். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருடைய அன்பு அதற்கு பேசுறாங்க. இவ்வளவு அன்பு நிறைந்த அண்ணல் பெருமான் அபூபக்கர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன், எனக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்க. அக்கூலுஹு ஃபிஸ் ஸலாத்தி ஃபீ கைரிஹா, தொழுகையிலும் சொல்லணும் வெளியேயும் சொல்லணும். நான் சும்மா இருக்கும்போது ஓதிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ என்ன? குல் யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க இப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம ரப்பி இன்னி வலத்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, அல்லாஹ்வே என்னுடைய ஆத்மாவுக்கு நான் பெரும் பாவம் செஞ்சிட்டேன், நான் மிக பெரும் பாவியாக இருக்கிறேன், நான் ஒரு அக்கிரமியா இருக்கிறேன், அநியாயக்காரனா இருக்கிறேன். லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, நீ மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பாய். ஃபக்ஃபிர்லி, என்ன மன்னிச்சிரு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக மக்களினுடைய ஈமானை விட காஸ்ட்லியான ஈமான் கிடைக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிரார்த்தனையை சொல்லுங்க நபி அவர்களால் சொல்லப்பட்டார்கள் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரொம்ப விரும்புறது அவன் நாம அல்லாஹ்வே சொல்லலாம்ல. இங்க இருக்கிற எல்லோருமே நான் தான் மிக பெரும் பாவி என்று ஒருவர் அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்முடைய சூழ்நிலை என்ன? இவங்க இருக்கிற எல்லாருமே அஜத்தவர்கள், மிக தேர்ச்சி பெற்றவர்கள், அஜத்தவர்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் வரும். ஆனால் அல்லாஹ்வுக்கு எது சந்தோஷத்தை தரும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அடியார்களில் என்னை போல் மோசமான ஒருவர் இல்லை என்று ஒருவர் சொன்னால் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு தவாது என்கிற அஜாயிபுல் குலூபினுடைய பாடத்தில் எழுதுறாங்க, பகதாதுல ஒரு பெரியார் இருந்தார். ஆனால் அவர் பெரும் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் பெற்ற ஒரு மனிதர் தான். மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, மழை இல்லாம இருக்கு, துவா செய்யுங்க. இவர் அழ ஆரம்பிச்சார். மக்கள் துவா தான் செய்ய சொன்னாங்க, துவா செஞ்சு மழை வரணும்னு ஆசைப்பட்டாங்க. துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே இவங்க அழ ஆரம்பிச்சாங்க. மக்கள் கேட்டாங்க, நாங்க துவா செய்ய சொன்னோமே, நீங்க ஏன் அழுதீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, இந்த மழை வரலன்னு சொன்னீங்கல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பகதாதுல இருக்கிறதுனால தான் மழையே வரல, நான் இங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மழை வரல, அதனால தான் அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. மழை வந்துச்சு. இமாம் கஸாலி அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னா, என்னை போல் அநியாயக்காரன் அக்கிரமி இல்லை என்று ஒப்புக்கொள்ளுகிற ஒரு அடியாரினுடைய உபூதியத்தை அல்லாஹ் அந்த உபூதியத்தை நமக்கு நசீபாக்குவான். நீங்க மகான்களினுடைய தர்பாருக்கு சென்று பாருங்கள், கம்பெனி நடத்துறவங்க இல்லை, முரப்பியான மஷாயிக்குமார்கள் பரிமார்களுடைய தர்பாருக்கு சென்று பாருங்கள், எனக்காக துவா செய்யுங்க, உலகத்திலே நான் தான் பாவி, என்ன போல பாவி யாருமே இல்லை, எனக்காக துவா செய்யுங்கள், என்னுடைய பாவம் பொறுக்கப்படுவதற்காக நீங்க 2 ரக்காத் தொழுங்க, என்னுடைய பாவம் பொறுக்கப்படுவதற்காக நீங்க 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க என்று சொல்கிற அல்லாஹ்வுடைய நேசர்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு இருக்கிற காரணத்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவம் செய்தாலும் கேட்க வேண்டும். நம்மை அறியாமல் வருகிற பாவத்திற்காகவும் நாம் அதன் மன்னிப்பு கேட்கிறோம். நம்மை அறியாமல் வருகிற பாவம் என்ன? இப்ப நம்முடைய பாதுஷா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கியது போலயே நாம விளங்கி இருக்கோம். சும்மா சொல்லுங்க, அவங்க விளங்குற மாதிரியே நாம விளங்குறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை விளங்குற மாதிரியே நாம விளங்குறோம் இல்லையே? நபியை விளங்க வேண்டிய விதத்தில் என்னால் விளங்க முடியல, எனக்கு விளங்க தெரியல. என்னால் விளங்க முடியல, எனக்கு விளங்க தெரியலனா அது எனக்குள் வந்திருக்கிற ஒரு பெரும்பாவம். அந்த நபியை விளங்கினால்தான் நபியினுடைய ரப்பான அல்லாஹ்
அல்லாஹ் எனக்கு விளக்கினால்தான் நான் அப்து என்பதில் பூரணத்தை பெறுகிறேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்காமல் இருப்பது பாவங்களில் பெரும்பாவம். குர்ஆன் சொல்கிறது, தராதும் எந்தொருவ இலைக்க ஒகும் லா யுசி. ஆயத்துக்கு பல தஃசீர்கள் செய்றாங்க. அந்த பல தஃசீர்கள்ல ஒரு தஃசீர் தராதும், நபியே அந்த மக்களை நீங்க பார்க்கறீங்க, எந்தொருவ இலைக்க அவங்க உங்களை பார்க்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. அந்த மக்கள் உங்களை பார்ப்பதாக நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வஹும் லா யுப்சிரூன், அவங்க பார்க்கல. அந்த மக்கள் உங்களை பார்ப்பதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க பார்க்கல. என்ன விளங்குது? அப்ப என்ன விளங்குது? பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கல, சராசரியா பார்க்கிறாங்க. முஹம்மது இப்னு அப்துல்லா இது ஒரு பார்வை, முஹம்மது ரசூலுல்லாஹ் இது ஒரு பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் இது ஒரு பார்வை. அல்லாஹ்வுடைய தூதரான சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு பார்வை. இந்த இரண்டு பார்வை மட்டுமே போதுமா? இந்த இரண்டு பார்வையோடு நின்று விடுவதை குர்ஆன் தவறு என்று சொல்கிறது. உங்களை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், குதில் ஆக்குவ நபியே மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை இந்த மக்களால விளங்க முடியல. உங்களை விளங்க வேண்டிய விதத்துல உங்களை நான் விளங்கி இருக்கிற மாதிரி இந்த மக்களால உங்களை விளங்க முடியல. அதுக்காக வருத்தப்படாதீங்க. அந்த பிள்ளைகளை மன்னிச்சிருங்க. வஅமுர் பில் உர்ஃப், நன்மையை சொல்லுங்க. வஅரித் அனில் ஜாஹிலீன், விளக்கமில்லாதவங்களை புறக்கணிச்சு. விதண்டாவாதம் பேசுனா, விளங்க தெரியல அல்லது விளங்காமலேயே விளங்குற மாதிரி நடிக்கிறா, இப்படிப்பட்டவனை புறக்கணித்து விடுங்கள், ஓரம் கட்டி விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்குதல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுல எப்போ நமக்கு சாத்தியமாகலையோ நம்மிடமிருந்து பாவம் வந்துவிட்டது. நம்முடைய அகீதாவில் பாவம் வந்துவிட்டது. நம்முடைய அகீதாவில் கோளாறு வருகிறது. இந்த கோளாறை தான் நபியை புரிந்த மேன்மக்களினுடைய தர்பாரில் நின்று கொண்டு, அல்லாஹ்வே எந்த புரிதலை கொண்டு இவர்கள் உன்னை நெருங்கினார்களோ அந்த புரியதில் கொஞ்சத்தையாவது இறக்கம் காட்டித்தா என்று நம்மை கேட்க தூண்டுகிறது அல்லவா? இது மன்னிப்பினுடைய வெளிப்பாடு. இந்த மன்னிப்பு அல்லாஹ் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய விஷயத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களை நாம் பொறுப்பதற்காக, மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையப்படுத்தி பார்க்கிறோம். சஹாபிகள் பெருமானாரை புரிந்து கொண்டது போல் நம்மால் புரிய முடிகிறதா? தாபீன்கள் பெருமானாரை புரிந்து கொண்டது போல், அல்லது நம்முடைய இமாம்கள் மக்கள் நபியை புரிந்து கொண்டது போல் நம்முடைய இமாம்கள், இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்து வைத்திருந்தார்களோ அந்த புரிதலை கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கிறதா? ஆனால் எனக்குள் நான் ஒரு ஷாஃபி மதுஹப்காரன் என்கிற கர்வம் இதுதானே? சும்மா சொல்லுங்க, நீங்க நபி அப்ப ஷாஃபி என்கிற அந்த ஒரு இது உண்டு. ஆனால் இமாம்னா ஷாஃபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து வைத்திருந்த விதம் எப்படி இருந்தது? நஃபீஸத்துல் மிஸ்ரியா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைப்பாகை அம்மாவிடத்தில் இருந்தது, நஃபீஸா அம்மாட்ட இருந்துச்சு. அந்த தலைப்பாகைய அவங்க ரொம்ப மரியாதையோடு தன்னுடைய வீட்டில் வச்சிருந்தாங்க. அம்மாவுடைய வஃபாத்தின் நேரம் மருதமூத்துல சில ஆட்களை அழைச்சி அதை கையில கொடுத்து தஃப் அடிச்சு இதை கொண்டு போய் இமாம் ஷாஃபிட்ட கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நான் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பேத்தியோ அது போல இமாம் ஷாஃபியும்
ரசூலுல்லாஹ்வுக்கு பேரப்புள்ளதான். இன்னும் சொல்ல போனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதுமார்கள்ல நஃபீஸத்துல் மிஸ்ரி அம்மா ஒரு ஆள். நஃபீஸத்துல் மிஸ்ரி அம்மா ஆன்மீக உபன்யாசம் செய்கிற போது திரைக்கு பின்னால் இருந்து இமாம் ஷாஃபி அந்த உபதேசத்தை கேட்பார்கள். அப்ப எனக்கு தெரியும், எனக்கு பின்னால இந்த தலைப்பாக தக்க மரியாதையோடு இருக்கணும்னா அதுக்கு பொருத்தமான ஆளு இமாம் ஷாஃபி தான். அதனால கொடுத்துட்டு வாங்க வேண்டாம் தப்படிச்சு அந்த தலைப்பாகையை தூக்கிட்டு வந்தாங்க. வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கையில கொடுக்கப்பட்டவுடன் அதை வாங்கி எழுப்பி நின்று ரொம்ப மரியாதையா தலையில வச்சு மார்பில் அணைச்சு முத்தம் கொடுத்து ரொம்ப கண்ணியம் செலுத்தி அதற்காக பிரத்யேகமாக ஸலவாத்துகளை நாம் சொல்லி முடித்து விட்டு அப்படியே திரும்ப கையில கொடுத்தாங்க. கொடுத்து நீங்க கொண்டு போயிருங்க, கொண்டு போய் நஃபீஸா மட்டும் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே ஆதம் கிடைப்பதற்கரிய பெரும்பொருள் வாச தேடி கேட்காம வந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பாக அதை போய் வேணான்னு சொல்றாரு. இந்த மனுஷன் போன பின்னால அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, மாணவர் சார் இதை போய் வேணான்னு சொல்லிட்டீங்களே, என்ன காரணம்? காரணம் இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுடைய மனசுல ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது, அதுக்காகவாவது நீங்க பதில் சொல்லணும், என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ரெண்டு மூணு சைஸ்ல அதுக்கு பதில் இருக்கு. ஒரு பதில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரே ஒரு பதில், தலைப்பாக அப்படிங்கிறது ஆடை என்பது ஆடுதான், ஆடை என்பது ஆடுதான், ஆசாரர்கள் என்பது அவர்கள் தான். ஆசாரையும் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படிதானே? வசனம் ஓதுன குர்ஆன் வசனம் அவங்க பயன்படுத்தின பொருள், அவங்க தான் அது தொட்டால் கரம் பட்டால் அந்த பொருள் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் நியதி. அவன் அந்த தலைப்பாகை என்பது என்னால் அதை தனியாக பிரிச்சு பார்க்க முடியும். அது என்கிட்ட இருந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னால் கொடுக்க முடியாம அதுல ஏதாவது ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டா அல்லாஹ் மறுமையில் என்ன பண்ண மாட்டான். சுல்லாவுடைய தலைப்பாக வச்சிருந்த ஆளு அப்படின்னு என்ன கண்ணியப்படுத்துறதை விட்டுண்டு அந்த தலைப்பாகைக்கு கண்ணியக்குரிய ஒன்று மாதிரி நடந்தல்ல அப்படின்னு அல்லாஹ் என்ன வளர்ப்பான், என்ன தண்டிப்பான். எனக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் நபியை புரிந்ததை விட அல்லாஹ் புரிந்தது மேலான. குருபக்ரதி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறீங்க, எனக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்கிறீங்க. சில நேரங்கள் அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கிறேன். கடைசி நேரத்தில் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வே எனக்கு எல்லாரும் உபகாரம் செஞ்சாங்க, செஞ்சவங்களுக்கெல்லாம் நான் உபகாரம் செஞ்சிருக்கேன், ரெண்டு பேருக்கு மட்டும் என்னால உபகாரம் செய்ய முடியல. ஒன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு கதீஜா. இந்த ரெண்டு பேருக்கும் நீயே பகரமா மாறிடுங்க. அந்த அளவுக்கு எனக்கு நீங்க நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்க செஞ்ச உபகாரங்கள்ல நான் மெய் சிலிர்த்து போன உபகாரம் சௌரு புகையில அந்த பாம்பு உங்களை கடிச்சிச்சு, அந்த கடிப்பட்டு விஷம் உடம்புல ஏறிச்சு. அந்த விஷம் உடம்புல ஏறி உடம்பெல்லாம் வலி பரவிய பின்பும் கூட ஆடாம அசையாம ஏன் தூக்கம் கிடக்கூடாதுன்னு உட்கார்ந்து இருந்தீங்களா? அது என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அதற்காக நான் ரப்புக்கு ஒவ்வொரு நாளும் சுக்ரு செய்றேன். இந்த உம்மத்தில் அபூபக்கரை போல் ஒரு பிள்ளையை எனக்கு தந்த அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்றேன். ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதற்கு பெருமான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில தவறுகள் நிறைய செஞ்சிருக்கேன், சில பாவங்களை நினைச்சு நான் அழுதேன். என் வாழ்க்கையில அதிகம் அழுத இடம் இதுதான். நீங்க எந்த சௌர சொன்னீங்களோ, எந்த பாம்புகளைய சொன்னீங்களோ, எதை நீங்க பெருமையா பேசுறீங்களோ அதை நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் அதை மதிப்பிடுகிறேன். என்ன சொல்றீங்கன்னா, இல்ல மறுமைக்கு நான் வருவேன், அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிற்பேன். அப்படி நிற்கும் போது அல்லாஹ் என்கிட்ட
அபூபக்கர் வாங்க, இந்த நிக்கிற என்னுடைய நபி, இந்த நபியினுடைய மாண்பு, கீர்த்தி, அந்தஸ்து, மரியாதை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த நபி யாரு உனக்கு தெரியுமா? இந்த நபியினுடைய தகுதி தராதரம் புரியுமா? அப்படிப்பட்ட இந்த மாணவியின் உன்னுடைய மடியிலே படுத்திருக்கும் போது உன்னுடைய அழுக்கு படிந்த கண்ணீர் துளி ஒன்று புனிதமான இந்த நபியின் கன்னத்தில் பட்டுவிட்டதே, இந்த நபியினுடைய பொன்னிற மேனியை அசிங்கப்படுத்தி விட்டாயே என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கிறேன். இதைத்தான் இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். தலைப்பாகைதானே என்று ஓரத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் எடுத்து தலையிலும் மார்பிலும் அணைத்து முத்தம் கொடுத்து அதை தூக்கி வைத்தாலும் கூட அதற்கு ஏதாவது ஒரு ஒழுக்கக்கேடு ஏற்பட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தது போல நாம் பயப்பட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தில் நாம் புரிய வேண்டிய செய்திகள் ஏராளம் உண்டு. அந்த புரியுதலில் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை வரலாறு வெளியிலும் நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நம்முடைய ரப்பு இந்த உலகத்துல, நான் விஷயத்துக்கு வரேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி சொல்லுவோம், விளையாட்டா சொல்லுவோம், தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. சும்மா பேசுவான், தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஒரு தொழிலாளி தப்பு செஞ்சுட்டா கூட முதலாளி பரவாயில்ல, இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சுட்டேன், அடுத்த தடவை கவனமா இருக்கும், இதே நேரம் அவர்கிட்ட வந்தது உன்னை நான் வச்சிருக்க மாட்டேன், ஓரம் கட்டிடுவேன். இது மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்கிட்ட மன்னிக்கும் குணம் பெரும்பாலும் அரிதாகிவிட்டது, குறைந்து போய்விட்டது. மன்னிக்கும் தன்மை அவர்களிடத்தில் இல்லாமலேயே ஆகிக் கொண்டு வருகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், அழிச்சிருவேன். லவ்லம் துர்னிபு, நீங்க பாவம் செய்யல, உங்களை நான் அழிச்சிருவேன். அழிச்சிட்டு பாவம் செய்யும் ஒரு சமூகத்தை நான் படைப்பேன். அவர்கள் என்னிடத்தில் அல்லாஹும்ம க்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம க்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு என்று என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் ஒரு சமூகத்தை நான் படைப்பேன். ஏன்னா என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் என்னை மன்னித்து விடு என்று கேட்பது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஒவ்வொரு நேரங்களிலும் சதாவும் நம்முடைய மன்னிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ சிக்கல்களை அனுபவிக்கிறோம். தொடர்ந்து நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஏறாத இடமில்லை, போகாத இடமில்லை, கேட்காத வார்த்தை இல்லை, அனைத்தையும் கேட்டு கேட்டு பார்க்கிறேன். ஆனால் எதுவுமே கூடல, கிடைக்கல. எனக்கு அது இல்லை, இது இல்லை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகல, எந்த பிரச்சனையும், பல பிரச்சனைகள் அன்றாடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றிற்கான காரணம் என்ன? நம்முடைய மேன்மக்கள், ஞானிகள், சூஃபிகள் நமக்கு தருகிற பாடம் என்ன? உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றார், சார் எனக்கு பொண்ணு பார்க்கிறாங்க, துவா செய்யுங்க. சொன்னாங்க, நான் துவா செய்யறது இருக்கட்டும், கடந்த காலத்துக்காக நீ அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், சார் கல்யாணம் ஆயிடுச்சு, சாலிகான பிள்ளைக்கு துவா செய்யுங்க. சொன்னாங்க, நான் செய்யறது இருக்கட்டும், கடந்த காலத்துக்காக நீ பாவம் செய்ய மன்னிப்பு கேளுங்க. மக்கள்லாம் சேர்ந்து வந்தாங்க, மழை இல்லை, துவா செய்யுங்க. நான் துவா செய்யறது இருக்கட்டும், நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கூட இருந்த ஒரு ஆள் கேட்டாரு, வியாதிகள் பலதா இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஒன்னாவே இருக்குது. பிள்ளை இல்லைனாலும் மன்னிப்பு, நல்ல பொண்ணுக்கும் மன்னிப்பு, மழைக்கும் மன்னிப்பு, எல்லாத்துக்கும் நோய் பலதா இருக்குது, வைத்தியம் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கரகத்தும் சூரத்தன்னு நூறு சூறா ஓதுனது இல்லையா நீங்க? நூறு சூறால அல்லாஹ் சொல்றானே, குல் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிப்பான். அவன் மன்னிச்சா என்ன நடக்கும்? யுர்சில் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, மழை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
தொடர்ந்து பேசலாம். ஒயின்றிதுக்கும் ஆம்பால், உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துவான், உங்களுக்கு மக்கள் செல்வத்தை தருவான், உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவான், நோயை நீக்குவான், சிக்கல்களை அகற்றுவான். எல்லாவற்றுக்கும் ஒரே வழிதான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு. அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்கிற ஒற்றை வார்த்தையை கொண்டு அல்லாஹ் 1000 கதவுகளை திறந்து வைக்கிறான். அதிலும் குறிப்பாக ரமலான் நம் எல்லோருக்கும் தெரியும். ரமலானுடைய மாண்பு நம் எல்லோருக்கும் தெரியும். ரமலானுடைய சிறப்பு என்ன என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரமலானுடைய முதலாவது இரவு அதனுடைய சிறப்பை பற்றி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மம் ஃபரிஹ பி குதூமி ரமலான், ரமலான் வந்துருச்சு யார் சந்தோஷப்படுறாங்க, சங்கடிச்சிட்டாங்க, வர பார்த்தாச்சுன்னு தகவல் வந்துருச்சு, ரமலான் வந்துருச்சுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு யாரு சந்தோஷப்படுறாரோ, சந்தோஷப்பட்டு அடுத்து சொல்றாங்க வாஹதல் குர்ஆன பிஹுஷூஇ, நேர குர்ஆனை போய் எடுத்தார், பயபக்தியோட குர்ஆனை எடுத்தார், எடுத்துக்கிட்டு வனவர இலேஹி அதை பார்த்தார், ஓது கூட நோம்பு வந்துருச்சு, ரமலான் வந்துருச்சு, சந்தோஷப்பட்டாரு, நேர போனாரு, குர்ஆனை தூக்குனாரு, குர்ஆனை பார்த்தார். என்ன காரணம்? ரமலான் குர்ஆன் மாதம். ரமலான்ல குர்ஆன் வந்த மாதம், இறங்கிய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்தில் 2 முறை ஓதி காட்டுகிற மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலோடு அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வகான யுதாரிசுல் குர்ஆன மஅஹு, ஜிப்ரீலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிப்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அவ குர்ஆனுடைய மாதம் என்கிற காரணத்தால் யார் குர்ஆனை பார்க்கிறாரோ ஃபதஹல்லாஹு லஹு 70 பாபம் மினல் ஃபضل, ஃபضலினுடைய 70 வாசல்கள் அல்லாஹ் திறந்து விட்டான். எதுக்காக? ரமலான் வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல குர்ஆனை பார்த்தாரு, பயத்தோடு அதை எடுத்தாரு. 70 வகையான வாசல்கள் அல்லாஹ் திறந்து விடுறான்னா ரமலான் அருளின் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு. நான் தெரிஞ்ச செய்தியை தான் நான் சொல்றேன். நமக்கு தெரியும், பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல வந்தாங்க, 1ஆம் படியில ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்க, 2ஆம் படியில ஆமீன், 3ஆம் படியில ஆமீன். முடிஞ்ச பிறகு சஹாபிகள் கேட்டாங்க, முதல் படியில ஏன் ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்டாங்க. மேல உள்ள 2ஐ விட்டுருவோம், நமக்கு ரமலான். பெருமானார் என்ன சொன்னாங்க? நான் முதல் படியில ஏறினேன், ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க மன் அதரக்க ரமலான, யார் ரமலானை பெற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்படாமல் ரமலான் யாரை விட்டு செல்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் துஆ செய்தார். நான் ஆமீன் என்று சொன்னேன். இந்த ஹதீஸினுடைய தாக்கம் என்ன? இந்த ஹதீஸ் சொல்கிற செய்தி என்ன? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து ஒரு 30-40 ரமலான் வந்திருக்கிறது, வந்து சென்றிருக்கிறது. இந்த ரமலான் சென்ற பின்பு நான் மக்ஃபூரா கைர மக்ஃபூரா, மன்னிக்கப்பட்டவனா அல்லது பாவம் மன்னிக்கப்படாதவனா? பாவம் மன்னிக்கப்படாமல் ரமலான் என்னை விட்டு சென்றிருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நான் தூரமாயிட்டேன். நான் எப்ப அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாயிட்டேனோ ஷைத்தான் என் பக்கத்துல என்னோட குடியிருக்கான். அல்லது ரமலான் என்னை விட்டு செல்கிற போது நான் எப்படி இருந்தேன்? ஏற்கனவே சென்ற ரமலான்களை போல இந்த ரமலான் செல்லக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன்? அவ இந்த ரமலான் அது என்னை விட்டு பிரிக்கிற போது, அல்லாஹ்வை சந்திக்கிற போது, அல்லாஹ்விடத்தில் அந்த ரமலான் அல்லாஹ்வே கடந்த முறையை விட இந்த அடியான் இந்த முறை சிறப்பாக செயல்பட்டான், அவன் என்னை கண்ணியப்படுத்தினான், அவனுடைய எல்லா நேரங்களிலும் என்னுடைய காலங்களை முக்கியத்துவமாக கருதி அவன் உன்னுடைய நினைப்பில் அமலில் இருந்தான் என்று ரமலான் சொல்லுமே. ஆனால் அது ஒரு மகத்தான வெற்றி. நமக்கு தௌபா கிடைக்க பெற்றதற்கான அடையாளம் அல்லாஹ் அந்த நசீபை தருவார்கள். அதனால நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், ரமலானுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய அருள் திறக்கப்பட்டிருக்கிற காரணத்தால்
அனைத்தையும் அடையக்கூடிய ஆர்வத்தை உங்களிடமிருந்து வெளிப்படுத்துங்கள். எல்லாம் அசபசரவங்கள சொல்றாங்க, ரமலான்ல இந்த உம்மத்து செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமலாக அவர்கள் சொல்வார்கள், எந்த இடத்தில் இருந்து அமல் செய்தால் அதிக நன்மை கிடைக்குமோ அந்த இடத்தில் இருந்து அமல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். ரமலானில் எந்த இடத்தில் இருந்து அமல் செய்தால் அதிக நன்மை கிடைக்குமோ அந்த இடத்தில் இருந்து அமல் செய்யும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அரபில் பேசின அது சொன்னாங்க இல்லையா, உம்ரத்தும் ஃபி ரமலான், ரமலான்ல ஒரு உம்ரா சாதாரணமானதல்ல, ரமலான்ல ஒரு உம்ரா. மக்காவுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. நான் ஹஜ்ஜுக்கு போறேன், யாரெல்லாம் என் கூட வர ஆசைப்படுறீங்களோ வாங்கன்றாங்க. ஒரே ஒரு ஹஜ்ஜி தான், ரசூலுல்லாஹ் கூட ஹஜ்ஜி செய்யணும், எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மதீனால இருந்து அம்புடுல நாங்க வரோம் கிளம்பிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சிலர்களுக்கு காட்சி, மதீனாவுடைய தட்பவெப்ப நிலையில ஏற்பட்ட மாற்றத்தினால, சீதோஷ்ண மாற்றத்தினால ஒரு சிலர்களுக்கு காய்ச்சலோட நாங்களும் வாழணும். இல்ல வேண்டாம், சிரமப்படாதீங்க, உட்காருங்க. அது எப்படி நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு தடவை தான் ஹஜ்ஜு செய்ய போறீங்க, அந்த ஒரு ஹஜ்ஜில நான் உயிரோட இருந்து கலக்காம இருக்கிறத நான் விரும்புறேன், நான் வந்தே தீரணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாத, என் கூட ஹஜ்ஜு செய்யணுமா, என் கூட ஹஜ்ஜு செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நீ உம்ரால ரமலான்ல ஒரு உம்ரா செஞ்சா உனக்கு கிடைக்கும். இங்க ரெண்டு செய்தி சொல்றாங்க. ஒரு செய்தி, தன்னோட அமல் செய்ய நினைத்த பெருமக்கள் அமல் செய்ய முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டால் ரமலானை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நபியோடு அமல் செய்த மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும். இது உம்மத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து கொடுத்த மிகப்பெரிய சலுகை. காரணம், நாம அதை வச்சுதான் விளங்குறோம். வசனம் சொல்றாங்க, ரமலானில் செய்யப்படக்கூடிய அமல் பெருமானாரினுடைய அருள்வாசலை திறந்து தருகிறது. இதயம் விசாலமாக வேண்டும், இதயத்திலிருந்து நூறானியத்து வெளிப்பட வேண்டும், அந்த இதயத்திலிருந்து நிம்மதி கிடைக்க வேண்டும், சலனம் இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்கிற யதார்த்த நிலையை அடையப்பெற வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவாரேயானால் அவர் ரமலானில் அமல் செய்வதை அவசியமாக்கிக் கொள்ளட்டும் என்கிறார்கள் அல்லாமா இப்னு ஜௌசி தன்னுடைய கிதாபில். அந்த அளவுக்கு நம்முடைய ஞானிகள் சூஃபிகள் ரமலானுக்கு முதல் நாளே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து இஸ்திக்ஃபார் மஜ்லிஸ் நடத்துவார்கள். நம்முடைய தமிழகத்திலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்களிலும் நாம் பழக்கமாக அதை பார்த்திருக்கிறோம். ரமலானுக்கு முதல் வெள்ளியிலும் அல்லது ரமலானுக்கு முந்தைய ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவோ பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து இஸ்திக்ஃபார் மஜ்லிஸ் சொல்லிக் கொடுப்பார்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், தௌபா செய்து இதய சுத்தி பெறுவோம், இதய சுத்தி பெற்ற பின்பு பாவம் மன்னிக்கப்பட்ட இதயம் கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ்வை நெருங்குகிற போது வணக்கங்களுக்கு உள்ளால், இபாதத்துகளுக்கு உள்ளால் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் நமக்கு கிடைக்க பெற்று விட்டால் அது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும். அல்லாமா இப்னு ஜௌசி அடுத்து ஒரு செய்தி சொல்கிறார்கள். அருமையானவர்களே, கும்பி ஸலாத்து தராவீஹி பிதர்சிம், தராவீஹ் தொழுகைய பேராசையோடு போய் நிற்போம். இப்னு ஜௌசி சொல்கிறார், தராவீஹ் தொழுகையில பேராசையோடு போய் நில்லு, 20 ரக்அத் உற்சாகத்தோடு எழுந்து நின்று தொழு, ஒரு இடத்திலும் கூட சோம்பல் வராமல் உன்னை பார்த்துக்கொள். நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது, யார் 3/4 மணி நேரத்தில் முடிக்கிறாரோ அந்த பள்ளிக்கு தான் கூட்டம் கூடாது. ஏன்னா போனா சீக்கிரம் விட்டுறாரு, அவர் சாப்பிடிக்க மாட்டார், அவர் கஷ்டப்படுத்த மாட்டார், விட்டுருவாரு, சீக்கிரம் விட்டுருவாரு. அதாவது இப்னு ஜௌசி சொல்கிறார்கள், தராவீஹ் தொழுகை மாதிரி நஃபில் தொழுகையில ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொழுகையை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். நல்லா கவனிக்கணும், இப்னு ஜௌசியுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரோட்டமான வார்த்தைகள். ஏன்னா ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு ஹிதாயத்தை பெற்றவர். ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக செயல்பட்டு கடைசி காலகட்டத்தில் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க மூலமாகவே உயிரோட்டம் பெற்றவர். அந்த உயிரோட்டம் பெற்ற பின்புதான் நபியை புகழ்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் கிதாப் எழுதினார். ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு முன்னால
இப்லீஸ் தல்பீஸ் கிதாப் எழுதினவர். தரீகாக்களையும் ஆன்மீகத்தையும் வலிமார்களையும் செய்குமார்களையும் வசைபாடியவர். ரசூலுல்லாஹை சந்தித்த பின்பு அப்படியே மாறினார். அந்த இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பின்பு நிறைய செய்திகளை சொல்கிறார். அது ஒரு செய்தியாக சொல்கிறார், ரமதானுடைய தராவீஹ் தொழுகையில் உற்சாகத்தோடு நில்லுங்கள், அந்த உற்சாகம் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கும். அருமையானவர்களை, அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். தராவீஹினுடைய தொழுகையில் 20 ரக்காத்தில் முதல் ரக்காத்து முதல் பெற, அந்த முதல் பெறையும் முதல் ரக்காத்தில் என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் ரமதானுடைய 29 30வது நாளுடைய தராவீஹின் 20வது ரக்காத்திலும் அவருக்கு நிலைத்திருக்குமே. ஆனால் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக மாறிவிட்டார். ஆனா பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது இடத்துல ஒரு அசதி வரும், எங்கேயாவது இடத்துல ஒரு சோம்பல் வரும், எங்கேயாவது இடத்துல ஒரு போன் கால் வரும். முன்னாடி செல்ல வச்சுக்குவோம். சரம் கொடுத்தோம்னா முதல் வேலை செல்லுதான். ஏன்னா அல்லாஹ் ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பான். அதை பார்த்தாதான் தொழுகை ரிஜெக்டா அல்லது அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக வந்து தொழுகை முடிஞ்ச உடனே முதல் வேலை அதை எடுக்கிறது தான். எடுத்த ஒரு பார்வை நம்பர் 1 வரல. அப்போ அந்த தொழுகையில தராவீஹ் தொழுகை என்பது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் டைமுக்காக. அப்போ தராவீஹ் தொழுகை என்பது ஒரு உயிரோட்டமான தொழுகையாக இருக்குது. எனவே அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக பெறலாம் என்கிறார்கள் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரமதானுடைய ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரங்களும் நான் நிறைவுக்கு வருகிறேன். 12:20 நிறைவுக்கு வந்தன. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமதான் வந்து பாவம் மன்னிக்கப்படாமல் ரமதான் சென்றால் அவர் நாசமாவாராக அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்க? சரி, ஜிப்ரீல் தான் சொன்னாலும் சாந்தமே வடிவான எங்கள் சர்தார் நபி அதற்கு ஏன் ஆமீன் சொன்னாங்க? நான் யாரையும் சபிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நான் யாருக்கு எதிராகவும் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொன்ன நபி ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவர் தூரமாகட்டும் என்று துஆ செய்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன்னு சொன்னாங்களே, என்ன காரணம்? என்ன ரமதான் நாளை மன்னிப்பு தான். ரமதான் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் நமக்கு தெரியும். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதான்ல யார் ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். யார் ரமதான்ல மன்காம ஃபீ ரமதான்ல யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். மன் அஃதர சாயிமன், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். ரமதானில் யார் அதிகாலை நேரத்தில் இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறாரோ கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். ரமதான்ல செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சொல்றாங்க, கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும். கடந்த கால பாவம் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டு ரமதான் அது மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் வந்து எது செஞ்சாலும் மன்னிப்பு கிடைக்கும்னு இருந்து இவ்வளவு வாய்ப்பும் கொடுத்து இவன் திருந்தல்லன்னா இனி இவன் திருந்த மாட்டான், இவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன் தான் என்கிற அழுத்தத்தை உண்டாக்குறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அருமையானவர்களே, நாம் வரலாற்றில் தெரிந்திருக்கிற அல்லாமா ஷேகுனா சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்தை நசீபாக்கியது ரமதான். அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்தை நசீபாக்கியது ரமதான். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மல்யுத்த வீரராக இருந்த ஜுனைதுல் பக்தாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டு சையது தாயிஃபா என்று பெயர் பெற்ற, இந்த உலகத்துல கௌசுகள் உண்டு, குத்துபுகள் உண்டு, ஃபர்துகள் உண்டு, ஔதாதுகள், நிஜவாக்கள், முகமாக்கள், அபுதான்கள், அஹியார்கள், எண்ணற்ற விலாயத்தினுடைய மராத்திபுகள் பெற்ற பெருமக்கள் நிறைய பேர்கள் உண்டு. காலமெல்லாம் சையது தாயிஃபா என்கிற பெயரோடு வலம் வருகிற ஒரே மனிதர் ஷேகுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும்தான். ஆன்மீக குலாம்களின் தலைவர்,
இந்த ஆன்மீக குலாம்களினுடைய தலைவர் அல்லாமா ஷைகுனா ஜுனைதுல் பக்தாதி இந்த பெயர் கிடைக்க பெற்றதும் ரமதானில், அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்தை நசீபாக்கியதும் ரமதான். இமாம்களுடைய தர்பாரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம் அல்லவா, இந்த ரமதானில் அல்லாஹ் அவருடைய நெருக்கத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இப்போ கண்டமா கம்மியா இருக்குதா? அல்லாஹ் அவருடைய நெருக்கத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாம நம்ம விலாயத்தா அல்லாஹ் எனக்கு அதத்தா அல்லாஹ் அப்படி கேட்கிறதுக்கு ஒரு கழிவு இருக்குது, தெளிவு இருக்குது. அதுக்கு ஒரு தெம்பு வேணும் இல்ல, சும்மா உட்கார்ந்து எழுப்பி நடக்கிறதுக்கே ஜீவ இல்லை சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த நிலைமையில அல்லாஹ்வே எனக்கு விலாயத்தா அதத்தா தந்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பாரம் என்ன நமக்கு புரிய வரும். சனதரமுல்லா சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் விலாயத்தை அன்றாடம் கேட்கிற பெருமக்களே, விலாயத்தினுடைய தரம் உங்களுக்கு தெரியுமா? வலி என்றால் என்ன என்று உங்களுக்கு புரியுமா? இந்த உலகத்தில் ஒரு பெண் பிரசவிக்கிற போது அவள் துடிக்கிறாள் அல்லவா, அந்த துடி போல் ஒரு நாளைக்கு 80 முறை ஒரு வலி துடிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வானத்தில் ஒரு இடி இடிக்கிற போது அந்த இடியினுடைய வீரியத்தை தாங்குகிற உயிரோட்டம் உள்ள வலியாக ஒரு வலி இருப்பாரே, ஆனால் அதனுடைய வலியை அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அத்தனை வலியையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நியதிகளை மரபுகளை இந்த மண்ணில் நிலைநிறுத்தாட்டுவதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். இத்தனை பயங்கரமான ஒரு போஸ்டிங் என்பது விலாயத். அல்லாஹ் இந்த புனிதமான ரமதான்ல இந்த அல்லாஹ்வுடைய நேசரின் பரக்கத்தை கொண்டு அவனுடைய நெருக்கத்தை நமக்கு நசீபாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொல்லுங்க சத்தமா. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا وكلها يا رب العالمين. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم. لا إله إلا الله ملك الحق المبين محمد رسول الله صلى الله عليه وسلم. صادق العالمين يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم بحق سيد الأولين والآخرين شفيع المذنبين حبيب رب العالمين أحمد مجتبى محمد مرتضى محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم. يوم التوسل عامل المؤمنين شعب مكان العلي كرم الله وجهه فاطمة الزهراء البتول بنت سيدنا الرسول رضي الله عنها سيدة شباب أهل الجنة سلطان السوداء سيدنا الإمام حسن وسيدنا الإمام حسين سيد ليلة كربلاء رضي الله تعالى عنهما سادتنا أصحاب البدريين والحورين الشهداء كربلاء والمهاجرين والأنصاريين رضوان الله تعالى عنهم أجمعين. ومكاس محبوب سبحان غوث العالم ميران محي الدين الشيخ عبد القادر الجيلاني دستگیر بغداد قادری رضی اللہ سلطان العارفین سلطان احمد کبیر باعث رضی اللہ خواجہ محمد شیخ غریب نواز اجمیری حسن سندری رضی اللہ استادنا محمد وصائب والدی قادری وشرف قاری رضی اللہ سینا سید حسن متصاد قاری مالک پوری رضی اللہ سید اکرم بی فاطمہ دہرہ باقرہ حسین مالک پوری رضی اللہ تعالی عنہ المجيد والرشيد السادات خوارق العادات منبع الكرامات سيدنا عبد القادر شاه الحميد ميران سلطان قاضي بري جنج الشواي جنج بخش ميران صاحب الله سلطان شاه محمد